யாருக்கு சத்தியம், சாமர்த்தியம், சக்தி இருக்கோ, ஒன் ஷுட் பி கேப்பபிள் இல்லையா? இப்போது ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரி, நாட்டுக்கு இப்போ ஜனாதிபதி, நாட்டுக்கு ஒரு பெரிய அமைச்சர், அவள்லாம் இருக்கா. ஒன்றுமே இல்லை, நம்ம அமைச்சர் பிரதான மந்திரி வரைக்கும் போக வேண்டாம், காவலாளிகள், போலீஸ்மேன் இருக்கா. அவள்லாம் நம்மளை ரட்சிக்கணும்னு பேர் இல்லையா? அந்த காலத்தில் க்ஷத்ரிய ஸ்தானத்தில் இருந்து ஊர் மக்களை ரட்சிக்கணும். பெண்கள்லாம் நகையோடு நடந்து போனால் இது குடியரசு நாடு தானே, மாமி கழுத்தில் இருந்தானே எங்கள் கழுத்தில் இருந்தானேன்னு பிடிங்கின்னு போகக்கூடாது. அதனால் அவளை ரட்சிக்கிறதுக்காக இந்த காவலாளிகள்லாம் வச்சார். காவலாளிகள்னு அதனால தானே பேர், காவலுக்கு இருக்கா. இப்போ அவளும் தொந்தியும் தொப்பையமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓடி பிடிப்போமா இல்லாட்டா இவா ஓடி பிடிப்பாளான்னு சந்தேகம். சில பேர் கன்னை வச்சுக்கிறத பார்த்தாலே இவருக்கு சத்தியமாக சுட தெரியாதுன்னே தெரியும். அதனால் ஆயுதங்கள் வச்சுக்கும் போதே இந்த சில பேர் தளிகை பண்ணும்போதே தெரியும், இது 2 சிட்டிக்கை போடணுமா, 2 சிட்டி இவ்வளோ போட்டால் போருமா, ஐயோ இது பண்ணியா நம்ம சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் கண்ணளவில் போடுறது தானே தளிகை, சமையல் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு காவலாளிக்கு அது இருக்க வேண்டாமா? ஒரு ரக்ஷகனுக்கு அந்த குணம்லாம் இருக்கணும். பகவான் நம்மளை ரட்சிக்கிறார்னு சொன்னால் எதை பார்த்து சொல்கிறோம்? தோளை பார்த்தா சொல்லலாம். தோள் கண்டார் தோளையே கண்டார். இந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கெலாம் போகிறா பாருங்க, சேரும்போது அவளுக்கு தொந்தியெல்லாம் இருக்காது, அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கிறா. அதனால் அது சேரும்போது என்ன பண்ணுவான்னா இடுப்பை மெஷர் பண்ணி பார்ப்பா, இடுப்பு நன்னா இருக்கா, அந்த அதாவது இடை மத்தியமா அப்படிங்கிற மாதிரி இடுப்பு இருக்கா. மார்பகங்கள் எப்படி இருக்குது, வக்ஷஸ்தல்யாம் முரபி துளசீம் எப்படி இருக்குது, கைகள் எப்படி இருக்குது, ஆஜானு பாகுமா இருக்கா, கண் எப்படி இருக்குது, அரவிந்த தலாய தாட்சமாக இருக்கா. அது கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கிறது. கை நீளமாக இருக்கா, கை நீளமாக இருக்காம்பா. ஆனால் ஆற்றுல வேடிக்கையாக சொல்லுவா, அவருக்கு ரொம்ப கை நீளம்னா அடிப்பார்னு அர்த்தம். அதனால் அதுக்கு கை நீளம். ரொம்ப பேசினானா வாய் நீளம்பா. ஆனால் அர்த்தம் இங்கே என்னென்னா கை ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கணும்னு கேட்டால் அந்த நீளமான கையால் தான் ரட்சிக்க முடியும். நம்ம கல்யாணங்கள்லேயே ஒரு சடங்கு வச்சுருக்கா, திருமங்கல்ய தாரணமாய் கன்னியகாதானமானோன்னு அந்த பிள்ளை அந்த பெண்ணுக்கு இப்படி குங்குமம் இழணும், அது வரைக்கும் அது கை போகணும் பாருங்க. அதனால் அந்த கை அவ்வளவு நீளமாக இருந்தால்தான் ரக்ஷகன். இது எப்படி சுவாமி தெரியறதுன்னா, சீதா பிராட்டி கிட்ட போய் ராமர் சொல்கிறார், அம்மா நான் காட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் 14 வருஷம் இங்கே இரு. 14 வருஷம் நான் என்ன பண்ணுவேன், அவளுக்கு பெரிய கவலை. 14 இயர்ஸ் என்ன பண்ணுவோம், ஏதோ 1 வாரம் 2 வாரம் டூருக்கு போயிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க. அடுத்த வாரம் எங்கேயாவது போய் இப்போ பார்த்துட்டு எடுத்துகிட்டு உங்கள் ஊரில் தான் ஐநாக்ஸ்லாம் இப்போ திறந்து வச்சுருக்கா, எல்லா பக்கமும் இப்போ பார்த்துட்டாது வரலாம், ஏதாவது படங்கிடங்கள் பார்த்துட்டு வரலாம். இப்போ அவர் 14 வருஷம் போயிட்டார்னா சீதை என்ன பண்ணுவோம்? அப்போ அவர் சொன்னார், ஏதாவது சலச்சித்திரங்கள் அது 14 வருஷம் ஓடுறது தொலைக்காட்சி பெட்டியில், அதனால் அதை பார்த்துரும். அதனால் சீதை சொன்னான், அதில் எனக்கு கவலையப்படாதீங்க, போகிற இடத்துலலாம் நெட்வொர்க்கு 2G 3Gன்னு இருக்குது, அதனால் அங்கே வர வழியிலே பார்த்துப்பேன், கூட்டுன்னு போங்கோங்கிறா. அப்போ ராமர் சொல்கிறார், உன்னை காட்டுக்கு கூட்டுன்னு போகனான மிருகங்கள்லாம் இருக்கும், அனிமல்ஸ்லாம் இருக்கும், நீ பயந்து போயிடுவேன், நீ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வளர்ந்துருக்க, அதனால் யூ வில் பி ஃப்ரைட்டன், அதனால் கூட்டுன்னு போக மாட்டேங்கிறார். அப்போ சீதை ஒரு வார்த்தை சொல்கிறா, உங்கள் தோளுக்குள்ளே நான் இருக்கும்போது, உங்கள் கைக்குள்ளே நான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைங்கிறா. அதுக்கு தான் அபயப்பிரதானம்னு பேர். யூ ஆர் ட்ரஸ்டிங் தட் பர்சன் கம்ப்ளீட்லி இல்லையா? நம்ம சாதாரண வங்கி ஒரு பேங்க், அங்கே 1 லட்சம் ரூபா எஃப்டி வைக்கிறோம் வச்சுக்கோங்க, 7% 7.5% ஏதோ ஒன்று கொடுக்குறான், போய் வைக்கிறோம். போய் வச்சோம்னா அடுத்த நாள் போகிறோம், குட் மார்னிங் மேம், நேற்று 1 லட்சம் ரூபாய் எஃப்டி வச்சேன், ஜாகிரதையாக இருக்கா? இருக்கு. ஓ அப்படின்னு சொல்லி வந்துடுவோம். சரி வெளில வந்துடுவோம். அடுத்த நாள் போவோம், முந்தா நேற்று வந்தேனே, நேற்றும் வந்தேனே, இருக்கா சுவாமி நீங்களே எடுத்துன்னு போயிடுங்கன்னு சொல்லி வந்துடுவோம். சாதாரண வங்கியிலேயே நம்ம கொஞ்சம் 2-3 கேள்வி நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் அவளுக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன நம்ப மாட்டேளா, ட்ரஸ்ட் இன் அஸ் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பகவானை நம்ம சந்தேகப்பட்டால் எப்படி? பகவானே தானே பண்ணுவாரா மாட்டாரா? இல்லை சொல்லி வைக்கிறேன் இவர்கிட்ட, அவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன், இவர் மறந்து விட்டார்னா அவர் பார்த்து பாருங்க, அப்படின்னா இவரை நம்பலேங்கிற மாதிரி ஆயிடுறது இல்லையா? பூர்ண ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகான்னு இருக்க வேண்டாமா? அந்த விஸ்வாசம் இருக்க வேண்டாமா? அதுதான் அபயப்பிரதானம். அபயப்பிரதானம் பண்ணும்போது அந்த குணம் இருக்கணும். அவரை பார்த்தா அவர் என்னை காப்பாற்றுவருங்கிற நம்பிக்கை இருக்கணும். யாருக்கு இருந்தது? ராமாயணம் முழுக்க சரணாகதி வேதம். அதில் விபீஷணன் பொண்டாட்டி, குழந்தைள், பொண்ணு, பிள்ளை, சொத்து, பத்து, நிலன், பொலம், தனம், தானியம் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமர்கிட்ட வரார். ராமர் என்ன வான்னு சொன்னாரா? விபீஷணனை ராமர்கிட்ட போன்னு ராவணன் சொன்னானா? மனசு முழுக்க எப்போ அவர் பரமாத்மாவோ அவர் என்னை ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கையில் வந்தான் பாருங்கோ. அதுதான் பகவான் சொன்னார், அப்பா சுக்ரீவா, அவனை நான் இப்போ அங்கீகாரம் பண்ணிக்கலைன்னா
என்னுடைய மூதாதையர்களில் சிவி சக்கரவர்த்தி இன்னைக்கு செத்து போவான்டா. ஏன்னா இன்னைக்கும் சிவி சக்கரவர்த்தியின் பேர் கொடை வள்ளலா இருந்ததுனால his name is still lasting, but that fame and name will just vanish the moment I do not accept that devout person who's seeking refuge at my feet. அதனால் அவரை ஏற்றுக்கணும்னார். அது அபயப்பிரதானம். ராமர் கிட்ட விபீஷணன் பண்ணார். எந்த நம்பிக்கையில் பண்ணார்? என்னை பகவான் ரட்சிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணார். அதனால் நமக்கு பண்ணுறவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். யார்கிட்ட பண்ணுறோமோ அவர்கிட்ட சக்தி இருக்கணும் இல்லையா? இப்போது நீங்கள் என்கிட்ட வரேள், ஒரே மழையாக பெய்யுறது, ஏதாவது காப்பாற்றுங்கோ. இல்லை உங்ககிட்ட கொடை இருக்கான்னு நான் திரும்பி கேட்பேன். காப்பாற்றுங்கன்னு என்கிட்ட வந்தால் எனக்கு என்ன சக்தி இருக்குன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு? நானும் சேர்ந்து தவிக்க வேண்டியது தான். அதனால் சொல்லிவிட்டு இப்போ என்கிட்ட வந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கோபஸ்திரீகள்லாம் கிருஷ்ணர்கிட்ட தானே போனா என்னை காப்பாற்றுன்னு. கோவர்தன கிரிதர பெருமாள் காப்பாற்றினார். இதே ராமாயணத்தில் சாமர்த்தியனாய் சாரித்திர குணம் படைத்த பகவானான ராமர்கிட்ட விபீஷணன் சரணாகதி பண்ணா பலிச்சுது. இதே சர்வேஸ்வரனான ராமர் சமுத்திரராஜாவை நோக்கி சரணாகதி பண்ணார், அது பலிக்கல. ஏதோ எடுத்தாதான் ஏதோ ஆடும்னு சொல்லுவா தமிழில். அந்த மாதிரி பகவான் ராமர் சாபமானய சௌமித்ரே, சுமித்ராவின் பிள்ளையே, சுமித்ராவின் சொல்லை கேட்டு வளர்ந்த பிள்ளையான சௌமித்ரனான லக்ஷ்மணா, என்னுடைய வில்லையும் அம்புரா துணியையும் எடுத்துக்கொண்டு வா. அப்போ சமுத்திரராஜா வரார். ஐயோ க்ஷமிக்கணும் க்ஷமிக்கணும், நாழியா எடுத்துனார். அப்போ ராமர் ரொம்ப சாமர்த்தியம். ஐயா ஒன்றை அடிக்கிறதுக்காக நான் இந்த வம்பு எடுத்தேன், உனக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அவளை வெட்டுறதுக்காக வச்சேன்னார். பார்த்தார், இது என்ன கிருஷ்ணாவதாரத்தின் ஒரு ஒத்திகை முன்னாடியே நடக்கிறதா, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறாருன்னு வச்சுட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்? சாமர்த்தியமான பகவான் கிட்ட விபீஷணன் சரணாகதி பண்ணா அது பலிச்சுது. அசாமர்த்தியனா இருக்கக்கூடிய சமுத்திரராஜா கிட்ட ராமர் சர்வேஸ்வரன் பண்ணார், அது பலிக்கல. காரணம் என்னன்னா, நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் போராது, யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கோமோ அவர்கிட்ட சக்தி இருக்கணும். ஆஸ்திகருங்கிற மகரிஷி கிட்ட வாசுகிங்கிற பாம்பு சரணாகதி பண்ணித்து அவர்கிட்ட சக்தி இருந்தது, சமதமாதி குணங்கள் இருந்தது, அவரால் வாசுகியை காப்பாற்ற முடிஞ்சது. தக்ஷகன்கிற பாம்பு வாசுகியின் தம்பி நேர இந்திரன் கிட்ட போய் பண்ணித்து இந்திரனால காப்பாற்ற முடியல. ஏன்னா பட்டாட்டோப்பம் ரொம்ப இருக்கு. இந்த பாம்ப் அண்ட் கிராண்டியர் அண்ட் ஷோன்னு சொல்லுவா பாருங்க, அது ரொம்ப பட்டாட்டோப்பம் இருக்கு. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலத்தவங்க அதெல்லாம் இருக்கு. ஆனால் விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனால் விஷயம் இல்லாதனால, சாமர்த்தியம் இல்லாதனால, சக்தி இல்லாதனால, சாந்த சமதமாதி குணங்கள் இல்லாதனால இவனுடைய அபயப்பிரதானம் பலிக்கல. அப்பேற்பட்ட தக்ஷகன் விழுந்துன்னு இருக்கார். தக்ஷகன் விழும்போது இந்த ஆஸ்திகர் சொல்றார், எனக்கு ஒரு வரம் கொடு ஜனமேஜயா, நான் கேட்டதை கொடுப்பேன்னு. வரம் ததாசி சேன் மஹ்யம் விருணோமி ஜனமேஜய சத்ரம் தே விரமத்வேத்தன் நபதே யுதிர்ஹோரகாஹ. அப்போ ஆஸ்திகர் சொன்னாராம், சரி கொடுத்துட்டியோனோ? ஜனமேஜயன் ஆஸ்திகர் கேட்டவுடனே ததாஸ்தூன்னு விட்டார். அப்போ தக்ஷகன் கீழே விழுந்துருக்கு, அக்னிகுண்டத்தில் போய் விழணும். அப்போ சொன்னார், திஷ்ட திஷ்டேதி, அங்கே இருந்துட்டார். எப்படி திரிசங்குவை பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்னாராம், தம் இந்திரஹஸ்தாத் வித்ரஸ்தம் விசஞ்ஞம் பன்ன கோத்தமம் ஆஸ்திகஸ்தி திஷ்ட திஷ்டேதி வாசஸ்தி ஸ்தோத்திரம் அபியுதைரயத். யாரெல்லாம் இதை காலங்கார்த்தாலையும் ராத்திரியும் படிக்கிறாளோ பாம்புகள் அவளை தீண்டாது. சாயம் பிராதர்யே பிரசன்னாத்மரூப லோகே விப்ரமானவா ஏ பரேபி தர்மாக்கியானம் ஏ படேயுர்மமேதம் தேஷாம் யுஷ்மே நைவ கிஞ்சித பயம் சியாத் அப்படின்னு சொன்னார். அடுத்தது வியாசரின் பெருமையை பார்த்தோம். வியாசர் தான் இந்த மகாபாரதம்ங்கிற காவியத்தையே கொடுத்துருக்கார். மகாபாரதத்துக்கு மூலப்பெயர் என்ன? ஜயான்னு பேர். அதை சொல்றார், ஜயோ நாம இதிஹாசோயம் ஸ்ரோதவ்யோ விஜிகீஷுஷா. யாரெல்லாம் இதை கேட்குறாளோ அவளுக்கும் வெற்றி உருவாகும். அதாவது பேர் மட்டும் வெற்றி இல்லை, இதை நீங்கள் கேட்டேனாலும் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட மகாபாரதத்தை ஸ்ராத்தத்தில் படித்தா, ஒரு வரி படித்தா கூட போரும், ஸ்ரத்தையோடு பண்ணாத ஸ்ராத்தம் கூட பூர்த்தி பெறும் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லி முடித்த உடனே தான் இப்பேற்பட்ட மகாபாரதம் யாரை பற்றி சொல்கிறது? பரத வம்சத்தில் வந்த மகனியர்களை பற்றி சொல்கிறதுனால இதுக்கு பாரதம்னு பேர். ஏன்னா பரதன்கிற பேர் ரொம்ப உத்தமமான பேர். யாராத்துலலாம் பரதன்னு பேர் வச்சுருக்காலும் ரொம்ப உத்தமம். ஏன்னா இந்த பரதன்கிற நாமம் உங்கள் ஊரில் நான் சொல்லவே வேண்டாம், பக்கத்திலே இரிஞாலக்குடா, அது கூடல் மாணிக்கம் இல்லையா, நாலம்பலத்தில் இருக்கக்கூடிய திருப்பிரையார் ராமன், கூடல் மாணிக்கம் பரதன்,
திருமூழிக்களம் லக்ஷ்மணன், பாயமல் சத்ருகுணன், நாலம்பலம்னு சொல்கிறேன் இல்லையா, அப்பேற்பட்ட பகவான் அங்கே பரதனா சேவை சாதிக்கிறார். பகவான் தான் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பரதன்னு சொல்கிறா, ஆனால் பரதனா சேவை சாதிக்கிறார். நந்தி கிராமத்தில் எப்படி இருந்தாரோ பரதன், ஒரு ஆச்சார நிஷ்டையும் குலையாதபடி கிடைக்கும் பழத்தையும் கனியையும் மட்டுமே உவந்து வாழ்கின்றார் போல் இருக்கின்றான் பரதன். நமக்கு புராணங்களில் தெரிஞ்சவா 4 பரதர்கள். முதல் பரதன் நமக்கு ரொம்ப பிரசித்தமாய் ராமருடைய அனுஜனாயிருந்த பரதாழ்வான். பாதுகா பட்டாபிஷேகம் செய்துவிட்டு நந்தி கிராமத்திலிருந்து ராமகங்கரியம் செய்த மகனீயன் பரதன். ஆச்சா. 2வது பரதன் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய ஜட பரதர், கேள்விப்பட்டிருப்போம். கர்மயோக ஞான யோகங்கள்லாம் அந்த ராஜாவுக்கு ரகுகுண மகாராஜாக்கு உட்காந்து உபதேசம் பண்ணுறார். ரொம்ப ஆச்சரியம். அது ஜட பரதர். பேர் பரதன் தான், ஜடன்னு முன்னாடி வந்துடுத்து. இது சொல்லுவா பாருங்க, இப்போ பல ஆகங்களில் பேர் வச்சு சொல்கிறது வழக்கம். சோல்ஜர் மாமி வரா அப்படின்பா. ஏன்னா அந்த மாமி கொஞ்சம் விண்ணு நடப்பாளாம். இப்போ சோல்ஜர் மாமின்னு அவளுக்கு பேர் வச்சிருப்பா. முன்னாடி போடக்கூடிய பட்டப்பெயர் அது. ஜடை தரித்தபடியால் ஜட பரதன். ஆனால் முக்கியமான பேர் பரதன். 2வது பரதன் பாகவதத்தில் வரார். 3வது பரதன் பாரதத்தில் வரார். அதுதான் துஷ்யந்தனின் பிள்ளை பரதன். ஆச்சா. 4வது பரதன் பரத முனி. நமக்கு பரதநாட்டிய சாஸ்திரத்தை கொடுத்தவர் பரத முனி. பாவ ராக தாளம் பரதம், பரதம் என்கின்ற பரதநாட்டிய சாஸ்திரத்தை கொடுத்த பரத முனி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 5வது ஒருத்தர் இருக்கார் பரதர்னு. யாருன்னு சொன்னால் நாதமுனி. அவர் தான் தமிழ் வேதத்தை பாவராக தாளங்களோடு கொடுத்தார். அதனால் நாதமுனிக்கே பரதன் அப்படிங்கிற பேர் பெரியவாள்லாம் கொடுப்பா. அப்பேற்பட்ட பரதன், அந்த பரதனுக்கு பேர் இவ்வளவு இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லக்கூடியது துஷ்யந்தன் பிள்ளை பரதன். அந்த பரதானாம் மகஜன்ம மகாபாரதம் உச்சதே. அதனால் மகாபாரதம்னு பேருன்னார். என்ன ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி நதத் குவச்சித்து. இதில் இருக்கிறதும் வேறு இடத்துல இல்லை, இதில் இல்லாததும் வேறு இடத்துல இல்லைன்னுட்டார். இந்த மாதிரி ஒருத்தரால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் வியாசரால் சொல்ல முடியும். லோகத்தில் பாருங்கோ, எவ்வளவோ காவியங்கள் இருக்குது லோகத்தில், ஜஸ்ட் நாட் இன் சான்ஸ்கிரிட். இப்போ நீங்கள் யூரோப்பியன் அந்த ஒடிசி இலியட்லாம் எடுத்தேன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய காவியங்கள். ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாரடைஸ் லாஸ்ட் பாரடைஸ் கெயின்டுன்னு எழுதினார். அது இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவர்களை வச்சு எப்படி அந்த பாம்புக்கிட்ட இந்த பழத்தை சாப்பிட்டார், அது வளர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார். அதெல்லாம் பெரிய இத்திஹாசங்கள். ஆனால் அதை விட 1.25 மடங்கு லோகத்திலேயே எது பெருசுன்னு கொண்டாடுறாளோ அதை விட 1.25 மடங்கு பெருசு ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதத்தில் எங்கே தொடரோம் எங்கே ஆரம்பிக்கிறோன்னே தெரியாது. ஆனால் இதில் சொல்லாத விஷயங்கள் இல்லை. பத்னிக்கு கட்டுப்பட்ட ஹஸ்பண்ட் இருக்காரான்னு கேட்டால் ஒரு சரித்திரம் உண்டு. ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்ட பத்னி இருந்தாளா? உண்டு. மாதா பிதாக்களுக்கு கைங்கரியம் செய்தே ஞானத்தை பெற்றவர் இருக்காரான்னு கேட்டால் இருக்கார். ஆற்றுல இருந்துட்டே எங்கேயோ என்ன ஒரு இடத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்ச ஒரு பதிவிரதா நாரி இருக்கா. நீங்கள் இந்த என்னை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு கேட்குறா பாருங்கோ, அவளுடைய சரித்திரம். ஒரு சத்தியமே வாழ்க்கையில் பேசினால் நல்லது நடக்குங்கிறதுக்கு ஒரு சரித்திரம். மரணமான பின்பும் ஒரு கணவனை மீட்டு கொடுக்கலாம்னு சாவித்ரி சத்யவானுடைய சரித்திரம். என்னெல்லாம் இருக்குது. ஒருவனுக்கு பல பத்னிகள் இருக்கிற சரித்திரம் இருக்குது. அர்ஜுனனே எடுத்துட்டா பல பத்னிகள். ஒருவளுக்கு பல கணவர்கள் இருக்குது. இப்போது நீங்கள் எப்படி திருப்பி பார்த்தாலும் இதில் இல்லாதது வேற எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கார் வியாசர். அதனால சொல்றார் எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி நதத் குவச்சித்து அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம் உபரிச்சரவசு. அந்த உபரிச்சரவசு இந்திரயாகங்கள்லாம் பண்ணி இந்திரனுக்கு பூஜை பண்ணி பகவான் ஹம்சாவதாரம் எடுத்து அதை புஜித்து அந்த உபரிச்சரவசு ஒரு பெண்ணை மணந்தார். இன்னொரு பெண்ணுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அதன் மூலமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைத்தான் ஒரு வேடுவச்சேரியில் வளர்ந்து வருகின்றாள். மீனவச்சேரியில் வளர அவளுக்கும் மத்ஸ்யகந்தியாய் வர ஒரு நாள் படகு வைத்து கொண்டு செல்ல பராசர மகரிஷி அவளை பார்க்க 2 பேரும் காமமுற அதனால் அவள் கர்ப்பம் தரித்தவள் ஒரு துவீபத்தில் சென்று குழந்தையை ஈன்றெடுத்தாள். துவைபாயனன்னு பேரு. கருப்பா இருப்பதால் கிருஷ்ண துவைபாயனன்னு பேரு. வேதத்தை பிரிச்சு கொடுத்ததுனால வேதவியாசர்னு பேரு. விவ்யாச வேதான்ய சமாத்ஸ தஸ்மாத் வியாச இதி ஸ்மிருதஹ வேதானத்யாபயாமாஸ மகாபாரத பஞ்சமான்.
Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.